இண்டோ ஸ்டேடியம் கட்டுறத நீங்கள் இண்டை போய் பாருங்க. அதில் என்ன மரம் நிற்குது 2 நெட் போல் வேலை பந்தார் அரசியல் நோக்கத்துக்காக செய்யாதீங்க. உங்களை விட ஐடியாவில் வந்து கேட்டால் சார் நல்லபடியா கஷ்டப்படுறார், கஷ்டப்பட்டு உழைக்கிறார் என்று சொல்ல உண்மையா நேர்மையா. கொழும்புல கோட் சூட் இஞ்ச வேட்டி பச்சை புறாடுகள். இந்த சட்டத்தை வச்சு விரட்ட இயலாது. இதுவரை காலமும் உங்களோட அரசியல் கட்சியில் இருக்கிறார்களையும் சட்டத்தை வச்சு தான் விரட்டி கொண்டிருக்கிறீங்க. நான் எதற்கும் முகம் கொடுக்க தயார். அந்த வகையில் இன்றைய நிகழ்வுகளில் விருந்தினர் அவர்கள் தற்பொழுது நெப்டின் மின்சார புத்தக வண்டியினை அறிமுகம் செய்ய இருக்கின்றார். அவரோடு இணைந்து ஏனைய விருந்தினர்களையும் கலந்து சிறப்பிக்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். அன்பர்களே, நிச்சயமாக கருடன் நிறுவனத்தினால் ஆரம்பிக்கப்பட்டிருக்கின்ற கண்டுபிடிக்கப்பட்டிருக்கின்ற இந்த முச்சக்கர வண்டியை இன்று எங்களுடைய கைகளால் இதை ஆரம்பித்து வைக்கின்றோம். விசேடமாக கருடன் இப்பொழுது பறக்க ஆரம்பித்து போகின்றது. அதனால் அந்த கருடன் எங்களுக்கு பாதுகாப்பாகவும், அதே போன்று இந்த நிறுவனத்துக்கு பாதுகாப்பாகவும், அதே போன்று யாழ்ப்பாணத்துக்கு பாதுகாப்பாகவும், அதே நேரத்தில் இலங்கைக்கு ஒரு எடுத்துக்காட்டாகவும் கருடன் நிறுவனம் அமையும் என்று வாழ்த்து தெரிவித்துக் கொண்டு இப்பொழுது நாங்கள் இதை ஆரம்பித்து ஓகே. Sweet and like a butter. Okay. Okay. பார்த்தீங்கன்னு சொன்னால் இது யாழ்ப்பாணத்தில் முதல்ல வந்து அறிமுகப்படுத்தி இருக்கிற எங்களுடைய ஆட்டோ நெப்டின் ஆட்டோ. இது வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் கருடன் பிரைவேட் லிமிடெட்டால் அதிக வசதி கொண்டு உருவாக்கப்பட்ட ஒரு ஆட்டோவாக இருக்கின்றது. இது வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஃபுல் அண்ட் ஃபுல்லி வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் எலக்ட்ரிக் ஆட்டோ. உங்களுக்கு தெரியும், இப்போ தற்காலத்தில் வந்து சூழல் மாசடைதல் பிரச்சனை இருக்குது, அதுக்காக உருவாக்கப்பட்ட ஆட்டோ தான் இந்த ஆட்டோ. உங்களுக்கு கருடன் பிரைவேட் லிமிடெட் வந்து ஏற்கனவே வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இவர்கள் முதல் செய்த வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் சோலார். ஆனால் இப்போ இவர்கள் உருவாக்கி இங்கே யாழ்ப்பாணத்திலேயே முழுக்க தயாரிப்பாக உருவாக்கி இருக்கிறார்கள் இந்த ஆட்டோ. இந்த ஆட்டோவில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் நாங்கள் உள்ளுக்க வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் நல்ல வசதிகள் இருக்குது. இந்த சீட்டுகள் எல்லாம் நல்ல கம்ஃபர்டபுள் சீட்டாக இருக்குது, நீங்கள் இருந்தும் பார்க்கலாம். அதே நேரம் இல்லை டிஜிட்டல் மீட்டர் இருக்குது, நீங்கள் சார்ஜ் எங்களோட ஃபோனில் சார்ஜ் குறையிற மாதிரி குறைஞ்சு கொண்டு இருக்கும். எவ்வளவு நாங்கள் பாவிக்கிறோமோ அதுக்கேற்ற மாதிரி குறைஞ்சு கொண்டு இருக்கும். நீங்கள் இங்கேருந்து கிட்டத்தட்ட வவுனியாவுக்கு போகிற அளவுக்கு தூரம் போகலாம், 300 கிலோமீட்டர் போகலாம். ஒரு 450 ரூபா செலவோட நீங்கள் போய்கொள்ளக்கூடிய வசதி இருக்குது. அதே நேரம் இதுக்கான சார்ஜஸ் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் நீங்கள் கரண்ட்லேயும் பாவிக்கலாம், அதே நேரம் சோலார் சிஸ்டத்தையும் வந்து நீங்கள் சார்ஜ் செய்யக்கூடிய வசதிகள் இருக்குது. இதில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் நாங்கள் எங்களுக்கு கிளச்சோ அது ஒன்றுமே இல்லை. 1 2 3 என்று 3 சுவிட்ச் இருக்குது. நீங்கள் ஸ்பீட்டை வந்து கூட்டி குறைச்சி கொள்ளலாம். இதை வந்து நாங்கள் கேர்ள்ஸும் ஓடக்கூடிய ஆட்டோ தான். ஏன்னு சொன்னால் இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் இலவாக இந்த பிரேக் சிஸ்டம் எல்லாம் இருக்குது, மற்ற இலவாக வந்து நாங்கள் திருப்பி கொள்ளலாம். அப்போ அதனால் வந்து கேர்ள்ஸுக்கும் இந்த ஆட்டோ வந்து ஒரு சூட்டபுளான ஆட்டோ இருக்கும். அதே நேரம் இந்த சீட்டை வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் நாங்கள் சீட்டை நிமித்தியும் வந்து இப்படி விடலாம்.
நேர நிமித்தியும் விடலாம். அதே நேரம் நாங்கள் இப்படி மடிச்சும் விடலாம். ஒரு விசாலமான இடமாக இருக்கும். இதுக்குள்ள வந்து நாங்கள் 1000 கிலோவுக்கு மேலே வந்து சாமானை வந்து நாங்கள் ஏற்றி கொள்ளக்கூடிய வசதியும் இருக்குது. இது கூடுதலாக வந்து எங்களோட பிஸ்னஸ் செய்கிறார்கள், அவைகள் வந்து இப்போ சிறிய அளவு பிஸ்னஸ் சின்ன கடைகள் வச்சிருக்கார்கள், அவைக்கெல்லாம் இது ஒரு சூட்டபிளான இருக்கும். அதே நேரம் இதில் நாங்கள் ஒரு ஆள் வீல் சேரில் எண்ணத்தில் வந்து வயது ஓனாக்கள் ஏற்றணும்னு சொன்னாலும் இந்த இதில் வந்து ஏற்றி கொள்ளக்கூடிய வசதிகள் இருக்குது. இப்போ பின்னாலும் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் நாங்கள் இன்னும் சாமான் கூட ஏற்றணும்னு சொன்னால் இந்த லொக்கு இருக்குது. இந்த லொக்கை நீங்கள் கலட்டிட்டு வந்து இதுலேயும் வந்து நீங்கள் ஏற்றிக்கொள்ளக்கூடிய வசதிகள் இருக்குது. ரைட், இதில் வந்து கூட வந்து இன்னும் ஏற்றிக்கொள்ளக்கூடிய வசதிகள் இருக்குது. நீங்கள் ஏற்றிக்கொள்ளலாம். இதுலேயும் ஒருக்கா நீங்கள் இது பார்த்தீங்கன்னு சொன்னால் கிட்டத்தட்ட 300 கிலோமீட்டர் ஓடி பார்த்துருக்கிறோம். 300 கிலோமீட்டர் போகும். லீசிங் வசதிகளுக்கு எல்லாம் எங்களை லீசிங் கம்பெனி கணக்கை இவரோட கொலாபரேட் பண்ணியிருக்காங்க. நீங்கள் அவங்க கூட பெற்றுக்கொள்ளலாம். நீங்கள் 21,90,000 பெற்றுக்கொள்ளலாம். அதே நேரம் இப்போ ஒவ்வொரு ரெண்டு கொடுக்கின்றார்கள் 22,90,000. அதோட வந்து உங்களுக்கு ஏசி ஒன்று ஃப்ரீயாக தருவாங்க. அதே நேரம் உங்களுக்கு 6,90,000 வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இவர்கள் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல்லி ஒரு சோலர் சிஸ்டம் ஒன்று அறிமுகப்படுத்தி இருக்கிறார்கள். அதில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் கூட வீட்டில் பாவிக்கிற வந்து இப்போ வயது ஓனாக்களுக்கான வாட்டர் ஹீட்டர் வேணும். அப்படியான வசதிகளோடு வந்து ஒரு செட்டாக வரும். இப்போ எல்லாமே ஃபுல் அண்ட் ஃபுல்லி சேர்த்து நீங்கள் எடுக்கலாம். அல்லது வந்து ஆட்டோ தனியாக எடுக்கலாம். அதே நேரம் உங்களுக்கு ஏசி வேணாம்னு சொன்னால் ஏசியும் விட்டு எடுக்கலாம். இதை வந்து நீங்கள் யாழ்ப்பாணத்தில் வந்து கேகேஎஸ் ரோட்டில் இருக்குது கருடன் பிரைவேட் லிமிடெட். அங்கே வந்து நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம். 21,90,000. டிஸ்கவுண்ட் அப்படி இல்லை. நீங்கள் 22,90,000 எடுக்கிறீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு ஏசியோட வரும். அல்லாட்டி 1 லட்சம் குறைய வரும். இன்றைய தினம் கருடன் நிறுவனத்தால் அதுக்கும் கருடன் நிறுவனம் யாழ்ப்பாணத்தை பூர்வமாக கொண்ட ஒரு இளைஞர் அதுக்கும் கிளிநொச்சி பல்கலைக்கழகத்தில் பொறியியல் பீடத்தில் படித்து அவரால் இந்த முச்சக்கர வண்டி உற்பத்தி செய்து வடமாகாணத்தில் அவருக்கு 100க்கு மேற்பட்ட தொழில் முனைவோர்கள் இருக்கின்றார்கள். அதன் படைப்பு இன்று முதல் கட்டமாக எங்களது அமைச்சர் தலைமையிலும் என்னுடைய வந்து பார்த்து இன்றைய தினம் ஆரம்பித்திருக்கிறார்கள். அந்த முச்சக்கர வண்டியை செலுத்தியும் பார்த்திருக்கின்றேன். உண்மையாகவே வடமாகாணத்தில் இவ்வாறான இளைஞர்கள் இருக்கிறார்கள். ஏனென்றால் இன்று புலம்பெயர் தேசத்தை நோக்கி நகர்கிறார்கள். ஏன் முன்னைய காலத்தில் இதற்கான ஊக்குவிப்பு அரசாங்கம் வழங்கப்படவில்லை. இந்த அரசாங்கம் இவர்களுக்கான பூரணமான ஊக்குவிப்பை வழங்குறதுக்கு இவர்களுக்கான பூரணமான அனுமதியை பெற்றுக் கொடுப்பது எதிர்வரும் காலத்தில் இவர்களுக்கு தொழிற்சாலை அமைப்பதற்கு கைத்தொழில் வலயத்தில் இடங்களை கூட ஒதுக்குவதற்கு தீர்மானித்திருக்கிறோம். அதற்காக மாவட்ட அரசாங்க அதிபர்கள் டிசிசி கூட்டத்தில் இதுக்கான பிரேரணையை வைக்கும் பட்சத்தில் அனுமதியை கொடுத்து அவர்களுக்கான நிலங்களை விடுவித்து அவர்களுக்கு மேலதிகமாக ஏதாவது அரசாங்கத்தால் செய்யக்கூடிய ஒத்தாசைகளை வழங்குவோம் என்ற வரையில் அவர்களுக்கு குறைந்த விதத்தில் வட்டியோ அல்லது வேறு கடன் உதவிகளை பெற்றுக் கொடுப்பதற்கு அரசாங்க என்ற உதவிகள். ஏனென்றால் எங்களை பொறுத்தவரைக்கும் வடமாகாணத்தில் இவ்வாறான அபிவிருத்திகள் வர வேண்டும். அதுதான் நமது அரசாங்கத்தின் இலக்கு. வடமாகாணத்தில் அதிகளவான தொழிற்சாலை உதயமாவது தவிர்க்க முடியாது. பரந்த ரசாயன ஃபேக்டரி ஆரம்பிக்கப்பட போவது, அதற்கான பூர்வாங்க வேலை நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. நாங்கள் எடுத்துக்கொண்டிருக்கோம். யாருக்கும் தெரியாது. மின்சார கட்டணம் செலுத்துவதற்கு வீதிகளை போனால் அதுக்கு போடுவதற்கான நிதிகளை விடுவித்துக் கொண்டிருக்கிறோம். ஏனென்றால் பலர் நினைக்கிறார்கள் நாங்கள் சும்மா இருக்கிறோம் என்று. நாங்கள் நித்திரை முழித்து இரவு பாராக வேலை செய்து கொண்டிருக்கோம். அதை தடுப்பதற்கு ஒரு சிலர் என் மீது காழ்ப்புணர்ச்சியில் பல வேலைகளை செய்கிறார்கள். நான் நீதிமன்றம் சென்று வருகின்றேன். ஏனென்றால் எனது வேலைகளை தடுப்பதற்கு ஒரு சில அரசியல் அஜெண்டாவை பாவிக்கின்றார்கள். நான் நினைக்கிறேன் உண்மை வெல்லும், தோற்காது. அதே மாதிரி நான் யாருக்கும் பயப்பட போகிறதில்லை. நான் களவெடுத்தாத்தான் பயப்படணும். நான் களவெடுக்காதவன். அதே நேரம் நான் குற்றம் செய்தவன் என்று தான் பயப்படணும். குற்றம் செய்யாதவன். நான் எதற்கும் முகம் கொடுக்க தயார். உண்மை வெல்லும் என்றபடியும் மக்களும் உடனிப்பார். இந்த சட்டத்தை வச்சு விரட்ட இயலாது. இதுவரை காலமும் உங்களோட அரசியல் கட்சியில் இருக்கிறார்களையும் சட்டத்தை வச்சு தான் விரட்டி கொண்டிருக்கிறீங்க. கொழும்புல கோட் சூட், இஞ்ச வேட்டி, பச்சை புறாடுகள். சரியா, நான் அப்படிக்கா சொல்கிறேன். அவர் வந்து இஞ்ச மக்களை விரட்டுறது சட்டத்தை. என்னட்ட முன்னாள் போராளி முந்த நாள் வரையினாம் அதங்கமாக கூறுகிறேன். கிளிநொச்சியில் கட்ட பஞ்சாயத்து செய்தவர். அங்கே மாவீரர் துணையத்தில் வந்து அங்கே இருக்கிற போராளிகள் வந்து அங்கே போனால் அங்கே இருக்கிற போலீஸ் இயந்திரத்தை பயன்படுத்துகிறார் ஒரு சில கைப்புள்ளிகள்.
இன்றைக்கு ஒரு சில அரசு இயந்திரங்களுக்குள் ஊடுருவல் நடக்குது. பணத்திற்கு நேரம் அடிமையாக இருக்கிறார் அரசு உத்தியோகத்தர்களும் ஒரு சிலர். படிப்படியாக இதுகளை எல்லாம் இனங்காண்டு படிப்படியாக நிவர்த்தி செய்கிற ஒரு நாளில் இதை இனங்காண இல்லாது. நான் திருடனாக இருந்தால் சுகம் வேலை செய்கிறது. நான் திருடனாக இருப்பனாக இருந்தால், நான் இப்போ சொல்கிறேன் உண்மையாகவே, நான் கண்ட அனுபவம், திருடனாக இருந்தால் எல்லாமே பக்கண்டு வேலை நடக்கும். என்ன எனக்கு சொத்து சேர்க்கணுமா, வீடு சேர்க்கணுமா, எல்லாம் நடக்கும். திருடன் பக்கண்டு தருவான். ஏனெண்டா இந்த திருட்டு கூட்டங்களுக்கு எதிராக செயற்படுறதுக்கு கஷ்டம். ஏனெண்டா உண்மையால் சொல்ல மாட்டாங்க. இங்கே ஜாழ்ப்பாணத்தில் பல திருட்டு கூட்டங்கள் இருக்குது. அரசு அதிகாரி இருக்கணும், இனம் கண்டு கொண்டு இருக்கிறோம். அவர்களுக்கு இனிமேலும் சொல்கிறேன், இறுதியும் கிருதியுமாக இவ்வாறு செயற்படாதீங்க. பலர் இனம் கண்டிருக்கிறோம், பலர்கிட்ட போய் விடுங்கன்னு கூறியிருக்கிறேன், நேரடியாக சொல்லியிருக்கிறோம். ஆதாரங்கள் திரட்டப்பட்டு எதிர்காலத்தில் படிப்படியாக ஒரு சிலருக்கு கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும். இருந்து பாருங்க, வெகு விரைவில் சிலர் வேலையும் இல்லாமல் போயினோம் இங்கே இருக்கிறார்கள். ஏனெண்டா ஒரு 2-3 பேர் இல்லாமல் போனால்தான் திருந்துவாங்க மற்ற அரசு அதிகாரிகள். கண்டிப்பாக அதுக்கான ஆதாரங்கள் திரட்டி கொண்டிருக்கிறோம். ஆதாரங்களை திரட்டி அதற்கான நடவடிக்கை அடுத்த ஆண்டு எடுக்கப்படும். பாரியதொரு திருப்பம் ஒன்று வரும் பாருங்கள். அன்று இது பாராளுமன்றத்தில் தொடர்ச்சியாக ஸ்ரீதரன் கிளிநொச்சியில் அவங்களோட அரசு தரப்பு எம்பியோரால் தாக்குதல் நடத்தினதாக நேற்றும் குறிப்பிட்டிருக்கார். இது தொடர்பாக நீங்கள் என்ன சொல்லுங்கள்? கூறினவர்கிட்ட போய் கேளுங்க. அங்கே இருக்கிற மக்கள் என்ன கூறுகிறார்? நான் முகாமில் சாப்பாடு ஒரு முகாமிலையில் வெளியில் மக்கள்கிட்ட சாப்பிட கொடுக்க போய்க்க சொல்கிறார். அரசாங்க கட்சியை விமர்சிக்கலாம், இங்கே இருக்கிற கட்ட பஞ்சாயத்து செய்கிறார்களை விமர்சிக்கலாம் இருக்குது. இன்று நான் அந்த இடத்தை விட்டு நீங்கள் வீடியோவில் பார்த்துருப்பீங்க. நான் வெளியேறி போகிறேன். ஏனெண்டா சில இடங்களில் என்ன கெட்டவர்களை அணிதிரட்டுவார்கள், நல்லவர்கள் முன்னுக்கு வர மாட்டார். ஏனெண்டா பயம். ஏன்னா நாங்கள் போயிடும் வெட்டுப்படுற இந்த நாட்டில் நடக்கிறது. அதனால் நல்லவர்கள் எனக்கு வாகனத்தில் இருக்கும் ஐயா சொல்கிறார். ஒரு ஐயா, நீங்கள் புண்ணியாக போகணும், ஆனால் நாங்கள் இதுக்கு எதிராக கதைக்க இல்லாது, இதில் கதைச்சா நாங்கள்லாம் அடிவிடும். அதில் ஒரு சிலர் தான் அவ்வாறு செயற்பட்டிருந்தார்கள். உண்மையாக நான் சொல்கிறேன், ஒரு சில கிராம சேவர், நான் சொல்கிறேன் கையெடுத்து கும்பிடுவேன். கிராம சேவருக்கா காரி துப்போணும், அதில் தண்டனை கொடுக்கணும். நான் சொல்கிறேன், ஒரு சில கிராம சேவரை பார்த்துருக்கேன், வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டவர்கள் அவர்களது வீட்டிலேயே கொண்டே வச்சிருக்கிறார்கள், இரவு போல வேலை செய்திருக்கிறார்கள். ஆனால் உண்மையாக சொல்கிறேன், 100% கிராம சேவர் இதுக்குள்ளே அடிமையாக இருக்கிறாங்க, பணத்துக்குள்ள, அரசியல் பின்புலத்தில். நான் சொல்லுவேன், ஒட்டுமொத்த கிராம சேவர் ஒரு 10% நான் சொல்லுவேன், 90% நல்லாக்கள் இன்றைக்கு என்னோட கதைச்சு கொண்டு இருக்கிறாங்க. நான் அவள்கிட்ட போனால் உடனடியாக நேர அவர்கிட்ட இடத்தை போய் பார்க்குறேன், தொடர்பு கொண்டு நல்ல அரசு என்ன கூட்டிக்கொண்டு காட்டினான். ஆனால் ஒரு சிலரால் மொத்த கிராம சேவருக்கு நிற்க அந்த அரசியல் பின்புலத்தில் அவர் இருக்கிறார். அந்த அவர் கிராம சேவர் பதவி எடுத்த ஜாரக்கூடா என்று தேடி பாருங்கள். நான் இன்று கூட அவர்கிட்ட பேர் தெரியா பூரணமாக, உண்மையாகவே. ஏன்னா அந்த எனக்கு பழி வாங்கணும்னு எண்ணமே இல்லை. அவர்கிட்ட முகம் கூட தெரியாது இன்று வரைக்கும். வேறு அரசாங்கமாக இருந்தால் இன்றைக்கு டீட்டெயில் எடுத்து அவரை இன்றைக்கு என்ன செய்திருக்க மட்டும் உங்கள்கிட்ட சொல்லுங்கள். அல்லது முன்னே அரசாங்கமாக இருந்தால் கை கட்டி கொண்டு போய் ஐயா காலில் விழுந்து நக்கி பிழைச்சிருப்பார் அந்த கிராம சேவர். இன்றைக்கு அரசாங்கம் இவ்வளவு சுதந்திரத்தை மக்களுக்கு கொடுத்துருக்காது. ஒரு ஆளுங்கட்சி எம்பி மீது கேஸ் ஃபைல் பண்ணுறது கூட நான் ஒன்று சொல்கிறேனே, இதுக்கு முதல்ல நான் வெளிப்படையாக சொல்கிறேன். அங்கே இருக்கிற ஒரு சூப்பர் மார்க்கெட் ஓனர் என்னை தாக்க வந்தார். நான் எங்களோட டிசிசி இப்போ வாகனத்தின் கண்ணாடியை உடைத்தார்கள். வந்து உடனடியாக நான் அவன் பிளான் என்னென்னா, அதில் அந்த சூப்பர் மார்க்கெட் ஓனர் வந்து அடித்து நொறுக்கி அதில் கொஞ்சம் மக்களை அணிதிரட்டி கொண்டு ஆர்ப்பாட்டம் செய்து எம்பி அடித்து விரட்டினேன் சொல்லுவோம். நாங்கள் உடனடியாக சுவாய்த்து கொண்டு நாங்கள் மற்ற முகாமில் நாங்கள் வேறு ஒரு சாப்பிட கொடுத்துண்டு உடனடியாக வெளியேறி போலீஸ் நிலையம் வந்து கேஸ் போடும். போலீஸ் நிலையத்தில் சொன்னார்கள், நீங்கள் கேஸ் போட தேவையில்லை, ஏன்னா நீங்கள் போலீஸுக்கு வந்து மினக்கட தேவையில்லை, அவங்க போலீஸு நல்ல தந்திரம் சரியா, எனக்கே இப்படி செய்கிறாங்கட்டா இங்கே மக்களுக்கு எப்படி செய்வாங்க சொன்னாங்க. நீங்கள் கேஸ் போட தேவையில்லை, வந்த 2 பேரும் கேஸ் எழுதுங்க. நானும் எழுதிட்டு அவையில் 2 பேரும் எழுதிட்டு போயிட்டோம். அது வழக்கு நடந்து கொண்டு இருக்குது. அதில் ஒரு ஆளை தான் கை செய்திருக்கிறேன். நாங்கள் இந்த வகையில் அழுத்தத்தை பிரயோகிக்க இல்லை. கிளிநொச்சி போலீஸில் சொல்கிறேனே, எங்களை விட போலீஸில் அங்கே இருக்கிற கட்ட பஞ்சாயத்துக்கு செல்வாக்கு அதிகம். ஏன்னாண்டா பணம் சம்பாதிக்கணும் சரியா, மஞ்சாவரம் நடக்குது. அப்போ நான் போய் எந்த வகையில் அழுத்தம் பிரிவில் கேஸை போட்டோம். என்ன நடந்துச்சு, ஒரு சில போலீஸ் உண்மையாகவே என்ற பார்லமெண்ட் கேஸ் எடுத்துருக்கோம். நானும் இருந்தேன் அந்த வாகனத்தில். இப்போ தான் யோசிக்கிறேன், இப்போ தான் எனக்கு தெரியுது. சட்டத்தரணியை சொல்கிறார் ஒரு சில நல்ல சட்டத்தரணிகள், நீங்களும் கேஸ் போடும். அதன் பிறகு என் மீது கிராம சேவர் வந்து அங்கே வழக்கு பதிவு. இதுதான் நடந்தது. வாகனம் இன்று உடைத்தபடி கண்ணாடி உடைத்தபடி இருக்குது. நாங்கள் தப்பி வந்துட்டோம். எல்லாரும் கண்ணாடியெல்லாம் நொறுக்கியிருப்பார். அதில் ஒரு சூப்பர் மார்க்கெட் கூலி தொழிலாளி செய்த சூப்பர் மார்க்கெட் பிறந்தில் இருக்கிறவர் வந்தவர். அதேமாதிரி இன்னும் ஒரு ஆள் பேரெல்லாம் தெரியும் கொடுத்துருக்கோம். வழக்கு வந்த போலீஸார்கள் செய்கிறாண்டு போலீஸார்கள் இன்னட்டையும் பார்க்க மாட்டேங்க. நான் சாதாரண மனிதன் தானே, பார்லமெண்ட் மெனக்கடையில் நான் இந்த நீதிமன்றத்துக்கு போயிருக்கேன். ஆனால் இதுக்குள்ள ஒரு அஜெண்டா ஒன்று நடந்துக்கு. எதிர்காலத்தில் நான் இதுக்கு சட்ட நடவடிக்கை எடுப்பேன். நான் யாரையும் அழுத்தம் பிரிவிக்கவில்லை, யாரையும் தாக்கவில்லை. உண்மையை சொல்லுகிறேன். அந்த இடத்துல நான் சாப்பாடு கொடுக்க போக இல்லை. நான்
அந்த ப்ரெக்னென்ட் லேடியல் மேல் ரூமில் இருந்த 2 GSஆக்களை கொண்டு சாப்பாடு விநியோகிச்சு அவங்களுக்கு தெரியும் சாப்பாடு விநியோகிச்சுட்டு மாவட்ட அரசாங்கத்தை தொடர்பு கொண்டு நான் போய் சொல்கிற ஆளில் வெளிப்படைச்சோம் மாவட்ட அரசாங்கத்தை தொடர்பு கொண்டு அப்போ அவர் யாழ்ப்பாணத்தில் நிற்கிறேன் உடனடியாக நான் திரும்பி வர போகிறேன் இப்போ தான் வந்தேன் உடனே நீங்கள் போய் அங்கே அட்மினிஸ்ட்ரேஷன் ரூமில் இருக்கிறவர்கிட்ட போய் கதைங்க அங்கே ஒரு டைல்ஸ் ரூம் ஒன்று இருந்தது அதை திறந்து விடுற போகிறதுக்கு நான் பார்த்துருந்தேன் அப்போ அங்கே ப்ரெக்னென்ட் லேடியும் சின்ன பிள்ளையும் கொண்டே விடுவதுக்கு தான் அந்த இடத்துக்கு போயிருந்தேன் அட்மினிஸ்ட்ரேஷன் ரூமுக்கு அப்போ தான் கிராம சேவகர் அங்கே இருப்பவர் எங்கட இளைஞர்கள் அங்கே ஏதோ அவையெல்லாம் கேள்வி பண்ணி கேட்டு சாப்பாடு கொடுத்துட்டு கீழே இறங்கி வந்தாங்க நான் வரும்போது சாப்பாட்டை காலால் தள்ளி விட்டார் அந்த கிராம சேவகர் அரசியல் பின்புலத்தில் ஒரு எம்பியை எவ்வாறு கிராம அதிகாரி வழிநடத்தணும் நான் உடனடியாக வந்து சென்றேன் நீங்கள் ஜாரண்டு கேட்டேன் அப்போது அவர் கிராம சேவகர் எனக்கு தெரியாது பச்சும் குத்தையில் ஒன்றும் குத்தையில் அப்போ ஆரண்டு கேட்டார் என்ட பச்சு ஒன்றும் குத்தையில் உண்மையாகவே கிராம சேவகர் பச்சு குத்தி இருக்கணும் நான் ஜாரண்டு கேட்டேன் கிராம சேவகர் PH அனுமதி இல்லாமல் கொண்டு எல்லாம் வெளியில் போண்டார் ஒரு எம்பியை பார்த்து நான் உடனே பார்லமெண்ட் உறுப்பினர் என்றார் அதையும் பொருட்படுத்தாமல் வாய்த்தக்கத்தில் ஈடுபட்டார் அப்போது அங்கே இருந்த முதல் தரம் போய்க்க ஒரு பெண் தான்டா அங்கே அட்மினிஸ்ட்ரேஷன் போக்க என்னண்டாவா நீ பிறகு நான் திரும்ப டிரைவருடன் திரும்பி வந்து விட்டேன் பிறகு அங்கே அமைப்பாளருடன் கடத்தொழில் அமைச்சின் செயலாளருடன் அந்த இடத்துக்கு வாகனத்தில் அரசு அதிகாரியுடன் போயிருந்தேன் அப்பையும் திரும்ப சமைப்பவர்களை வைத்து ஒரு சிலர் ஒரு 10-15 பேர் அங்கே இருந்தது நான் நினைக்கிறேன் 500க்கு பேர் இருந்திருப்பாங்க சமைப்பவர் ஒரு 10-15 பேரை வச்சு எனக்கு திரும்பவும் GS ஆனால் GS தான் அதை கட்டுப்படுத்திருக்கிற மக்களை போய் நில்லுங்கள் என்று எங்கே என்னை வந்து கேட்டால் நீ வந்து சமையனண்டு அவன்கிட்ட சொல்கிறேனே அந்த கேஸ் சிலிண்டர் எடுக்கிறதுக்கு கூட மாவட்ட அரசாங்கத்துக்கு அழுத்தம் பேர் வச்சு நான் தான் அவர் மாவட்ட அரசாங்கத்திற்கு எடுக்க இல்லாத சேவக்குடன் இல்லை நாங்கள் எடுங்கன்னு சொன்னாங்க அல்லது நாங்கள் எங்கேயாவது அணிதிரட்டி தரோம் அப்படி ஆனால் இங்கே ஒரு 10 விதமான ரவுடி கூட்டங்கள் இந்த நாட்டை ஆண்டு கொண்டிருக்கிறது 10 விதமான 90% சோழி என்று ஒதுங்கி நிற்கிறோம் இன்றைக்கு வந்து நாங்கள் வந்து சாதாரண மக்கள் அவையில் பிரச்சனை வந்தால் ஒதுங்கி இருப்பினோம் இப்படியான அப்போ நல்ல சமுதாயத்தை நாங்கள் மேலே தூக்குவதுக்கு எங்கள் அரசாங்கம் பூரணமான ஒத்துழைப்போடாங்க அந்த பழைய அரசியல் கலாச்சாரத்தை கொண்டுறதுக்கு எங்களோட பழைய அரசியல் பாடுபட்டு கொண்டிருக்கிறார்கள் உண்மையாக சென்று அந்த பாலத்துக்கு அருகில் நீங்கள் போய் பாருங்க அந்த பரந்தன் பாலம் முள்ளத்தை பரந்தன் பாலம் உடஞ்சிருக்கு தானே அதை போய் பாருங்க அதுக்கிட்ட வாய்க்கால் இருந்தது வாய்க்காலையெல்லாம் மூடி விவசாயம் செய்யுது வாய்க்கால் இருந்தால் தான் தண்ணி ஓடும் மூடிச்சே தான் பாலத்தை தான் அடிச்சு வச்சுட்டு போகும் அப்போ அதை நான் கிளிநொச்சி மாவட்ட ஒருங்கிணைப்பில் கூட சீச்சி ரோட்டு ஏற்றினபடியாக தான் பாலம் தள்ளி கொண்டு போனேன்ட்டு நான் சொல்கிறேன் இருந்த வாய்க்காலை காணையிலேன்றேன் வடிவேல் சொன்ன மாதிரி கிணத்த காணையிலேன்றேன் ஏன்னா வடிவேல் சொல்கிற மாதிரி போலீஸ் ஸ்டேஷனில் போய் போட்டு கிடந்த கிடத்த காணையிலேன்று போட்டு அங்கே இருந்த தண்ணியூர வாய்க்காலை காணையிலேன்றேன் அவருடன் அங்கே இருக்க பார்லமெண்ட் DCC சொல்கிறார் என்ன சொல்கிறார் இந்த ரோட்டு ஏற்றினபடியாக தான் தள்ளிட்டு போயிட்டு தான் ரோட்டை பதிச்சு போட்டிருந்தா தள்ளி இருக்காதான் பாலத்தை அப்போ நான் சொல்கிற வேறு கருத்து அப்போ அவர் என்ன செய்கிறார் நாளைக்கு அவற்ற அஜெண்டாக்கெல்லாம் அங்கே காணி பிடிச்சி தோட்டம் செய்யணும் போது இருக்காது இரண்டு சங்கம் எல்லாம் பட்ட ஊழல் சரியா வெளிப்படையாக சொல்கிறேன் நடக்குது அது பேப்பர்லேயும் வந்திருக்குது பத்திரிகையிலையும் பார்த்துருக்குறோம் அப்போ நாங்கள் சொல்கிறோம் இனி இது எடுபடாது இதெல்லாமே மக்கள் உணர்வாங்க மாற்றத்தை விரும்புவாங்க இந்த கட்ட பஞ்சாயத்து நல்லவனுக்கு நடிக்காங்க கிளிநொச்சியில் கட்ட பஞ்சாயத்து புறம்பா இயக்கி கொண்டு நல்லவனுக்கு நடிக்கிறார் அரசியல்வாதி பல சூப்பர் மார்க்கெட் என்னென்று சொத்துக்கள் வந்தது திரட்டுகிறோம் கொடுக்க போகிறோம் கிளிநொச்சியில் சொத்துக்கான எவ்வாறு சொத்து சேர்த்தது என்று கூற வேண்டும் அவர்களிடம் ஆணித்தனமாக கூறுகிறேன் கூலி தொழிலாளி செய்தவர் எனக்கு தாக்க வந்தவர் அவருக்கு எவ்வாறு சொத்து வந்தது எல்லாமே கணக்கு காட்டுங்க கணக்கு காட்ட தப்பில்லை நீங்கள் உழைச்சிருந்தா இவ்வளோ உழைச்சினா நீங்கள் இப்போ யூடியூப் செய்து வருமானம் செய்கிறீங்களே இன்றைக்கும் நீங்கள் செருப்பை பார்க்க கவலையாக இருக்குது ஒரு ஊடகவியாளர் எவ்வளோ கஷ்டப்படுறீங்க எவ்வளோ மலையை கத்திரிக்கிறீங்க உங்களோட குடும்பம் அப்போ இந்த ஊடகவியலாளர் கஷ்டப்பட்டு தொழில் செய்யணும் பக்கண்டு முன்னேறிடலாம் இதே கள்ளமண் யாரும் செய்தீங்கண்டா டக்கண்டு முன்னேறிடலாம் அப்போ இவருக்கு பின்னால் கட்ட பஞ்சாயத்து இது தொடர்பாக அங்கே அந்த GPS கூட்டுற நடவடிக்கை கொண்டு வந்ததாக்கும் அதுக்கும் யாரோ ஒரு பார்லமெண்ட் உறுப்பினர் அவன் சுய இது பறிக்கப்படும் என்று தடுத்தவர் என்று தகவல் கிடைச்சிருக்கு அதுக்கு மாராஜி விட்டுருக்கு வேண்டாம் GPS கூட்டினா அவன் எத்தனை லோட்டு வரும்னு தெரிஞ்சிட மாட்டேன் அதுவும் முன்னைய காலத்தில் நடவடிக்கை எடுத்து தான் பிறகு இடம் நிறுத்தப்பட்டதான் அதுக்கு ஒரு பார்லமெண்ட் உறுப்பினர் இது தெரிஞ்சுட்டு தகவல் வந்திருக்கு அது பூரணமாக ஆராயணும் மணி ரெண்டாவது உண்மையாக GPS கூட்டினா தெரியும் எத்தனை லோட்டு வருது என்ன மாதிரின்ட்டு இனிமேல் புதிய ஒரு சமுதாயத்தை உருவாக்குறதுக்கு அணிதிரளுங்க பணிவாக்குறேன் ஊடகவியலாளர் நல்ல பக்கம் திசை திரும்புங்க எதிர்கால சந்ததிக்கு வேண்டாம் நான் உண்மையாக சொல்கிறேன் உங்களோட பிள்ளைகளுக்கு சேர்த்து நல்ல ஒரு நாட்டை கொடுக்கணும் இலங்கை பாஸ்போர்ட்டை பெருமையான நாட்டை கொடுக்கணும் வடமானத்தை கட்டி எழுப்பணும் எல்லாரும் என்னால் மட்டும் கட்டிட்டு போக முடியாது நீங்கள் எல்லாருமே ஒன்றுணைஞ்சா பூரணமான ஒத்துழைப்பு தருவோம் வடமானத்தை இனவாதம் இல்லாத பக்கச்சார்பு இல்லாத முன்னேற்றுவதற்கு பூரணமான ஆதரவை பெற்று தருவோம் உங்களோட பிள்ளைகளுக்காண்டி வேணும் எனக்காண்டி நான் 100 வருஷம் இருக்க போகிறேன் நீங்கள் இருக்க போகிறே இல்லை எதிர்கால சந்ததிக்கு நல்ல நாட்டை ஒப்படைச்சிட்டு பயணம் செய்துட்டு போகிறோம் இந்த சந்தர்ப்பம் வேறு எங்கேயும் அமையாது அதனால் தாழ்மையாக கேட்டுக்கொள்கிறோம் ஊடகவியலாளர் எல்லாரும் சேர்ந்து நாட்டை கட்டியலுக்கு சும்மா மீன்ஸ் கிரியேட் பண்ணுறது அதில் டைம் வேஸ்ட் பண்ணுற மாதிரி இப்படியான ஆக்கத்துக்கு பூரணமான ஒத்துழைப்பை கொடுங்கன்னு நான் தாழ்மையாக கேட்டுக்கொள்கிறோம் அதில் சிங்கள மாவட்டத்திலும் இருந்த இடம்
சரியோ முன்னே அரசாங்கங்களால் ஒழுக்கப்பட்டது. இதே மாதிரி பழையில ஒரு இடம் விட்டுருக்குறான். விட்டா பிறகு தான் தெரியுது அது அரசாங்கம் சுவீகரிச்சிருக்குது. இப்போ திருப்பி அது மக்கள்கிட்ட கையளிக்க இல்லாது, அது சர்க்குலரில் பயன்படுது. இப்போ அதை கூட அந்த சர்க்குலரில் பாவஸ் போடுறது கேபினெட் போடுறோம். அப்படியே நல்ல திட்டம் பெருமா இருந்தால் நாங்கள் அந்த இடத்துல எங்களுக்கு ஆசை இருக்குது. நான் கனவு கண்டு வச்சுருக்கேன். அதில் ஒரு ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸ் கட்டுறதுக்கு எனக்கு ஆசை இருக்குது. அது தொடர்பாக நான் கதைச்சும் இருக்கிறேன். அமைச்சரோட எடுத்து போட்டு ஒரு சிங்கள வகுப்பு நடத்தணும். ஒரு பிளட்டில் எங்களோட பிள்ளைகளுக்கு சிங்களம் ஆங்கிலம் கற்றுக் கொடுக்கக்கூடிய ஒரு தளத்தையும் அமைச்சு அதில் ஒரு பெரிய ஒரு காம்ப்ளெக்ஸ் அமைக்கணும்னு எனக்கு ஆசை இருக்குது. ஜனாதிபதி குறிப்பிட்டிருந்தார் ராணுவத்திற்கு காணிகள் விடுவிக்கப்படும் என்று. அதன் அடிப்படையில் சிங்கள மாத்திரத்துக்கு காணி அது படிப்படி நான் ஒன்று சொல்லணே, அதுக்கான டிசிசியில் போடலாம், போட்டு அதுக்கான அப்ரூவ் எடுக்கணும். எந்த எதிர்பார்ப்பு சொல்கிறேன், அதில் ஒரு நல்ல ஒரு ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸ் கட்டி அதில் ஒரு தளத்தில் சிங்களம் படிப்புகிற பிள்ளைகளுக்கு சிங்கள மொழி கற்றுக் கொடுத்து ஆங்கிலம் கற்றுக் கொடுக்க ஏன்டா மும்மொழியும் தெரிஞ்ச பிள்ளைகள் உருவாக்கணும். அப்படியான எதிர்பார்ப்பு எனக்கு ஆசை இருக்குது. நான் முதலே யோசிச்சு வச்சுருக்கேன். அது தொடர்பாக எதிர்காலத்தில் படிப்படியாக நடவடிக்கை எடுப்போம். எங்களுக்கு இது இண்டோர் ஸ்டேடியம் கட்டுறதை நீங்கள் இண்டை போய் பாருங்க. அதில் இன்னும் மேலே நிற்குது டெண்டு நெட் போர்ட் வேலை பந்தாட். அரசியல் நோக்கத்துக்காக செய்யாதீங்க. நீங்கள் போய் ரிவன் பட்டி வைக்கிறீங்க பில்டிங் கட்டிக்க. யார் கேஸ் போட வச்சதுன்னு தெரியும். அந்த பெண் யாருன்ட்டும் எனக்கு தெரியும். எங்கே இருக்கிறான்னு தெரியும். அவள் எப்படி பட்டவான்னு தெரியும். அந்த ஏரியாவில் போய் கேட்டு பாருங்க. அந்த இடத்துல அவள் தேடி பிடிச்சி அந்த ஏரியாவில் சுற்றி இருக்க 4 வீடு கேட்டு பாருங்க. அப்படிப்பட்டவர்களைத்தான் நீதிமன்றத்துக்கு அனுப்பி ஒருத்தரை தூண்டி விடுறது. அப்போ அப்படி செய்யாதீங்க. தாழ்மையாக கேட்டுக்கொள்கிறேன். நாங்கள் ஒன்று சொல்கிறோம் பணிவாக. அந்த பிரதேசத்தில் யாரும் என்னை பற்றி விமர்சிக்கிறேன்டா என்ற சுற்றியுள்ள அயலவர்கிட்ட கேட்டு பாருங்கள். நான் எப்படிப்பட்டவன் என்னை பற்றி தெரியும். உண்மைதானே? இப்போ ஒவ்வொருத்தரை உங்களை விட ஏரியாவில் கேட்டால் சார் நல்லபடியாக கஷ்டப்படுறான், கஷ்டப்பட்டு உழைக்கிறான் என்று சொல்ல உண்மையா நேர்மையா ஏரியாவில் கேட்டால் தெரியும். ஏரியாவில் எங்கே எந்த சுற்று வட்டாத கேட்டால் தெரியும். என் சொந்த இடத்துல போய் கேட்டால் தெரியும். எந்த இடத்துல கேட்டால் எப்படிப்பட்டவன் என்று. அல்ல என் நண்பன்கிட்ட கேட்டால் தெரியும். அப்படி என்ற கேட்டு தெரிஞ்சுக்கோ. அதே மாதிரி அவையன்ஸ் என்று கேட்டு பார்த்தா தெரியும். அந்த ஏரியாவில் நல்ல மாதிரி சொல்லுவாங்க. தையிட்டி விகாரைக்கு மக்கள் காணிகளை விடுவிக்க போகிற நிலையில் தையிட்டி விகார அதிபதிக்கு அந்தஸ்துகளை கொடுப்பதற்கு புத்த சாசன அமைச்சர் நடவடிக்கை எடுக்கிறது இல்லை. அதோட தை மாதம் 3ஆம் தேதி ஒரு புதிய புத்தர் சிலை ஒன்று வைப்பதற்கான அழைப்புதல் விடுக்கப்பட்டிருக்குது. ஏற்கனவே விமல் ரட்நாயக்கா யாழ்ப்பாணம் வந்த முட்டம் இந்த விகாரைக்கு ஒரு மாதத்தில் தீர்வு தருவேன் கூட சொல்லி ஒன்று சொல்கிறேன். இல்லை நான் ஒன்று சொல்கிறேனே, எங்களுக்கு அரசாங்கம் அவருக்கு பதவி உயர்வு கொடுக்குறே. அரசாங்கம் இல்லை, அது வேறு. எனக்கு அந்த செப்டர் தெரியாது. ஆனால் அதில் இருக்கிற காணிகளை விடுவிக்கிறதுக்கான பொறுமுறை நடைபெற்றுகின்றது. ஒரு சிலர் அதுக்காக தொப்பி அளவோட போனதை நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஏனென்றா தெரிய வரும் அதுக்கான எல்லைகள் வரவேற்று மக்களோட காணிகளை கையளிக்கிறதுக்கு. மேலதிகமாக சட்ட வல்லுநர்கள் இருக்கிறார்களே, விடுவிச்சா பிறகு சட்ட வல்லுநர்கள் அவற்றை வேலையை பார்க்கட்டும், அதுக்கான நடவடிக்கை எடுக்கட்டும். நாங்கள் சொல்கிறோம் உண்மையாகவே இன்றைக்கு கோப்பா போலீஸ் ஸ்டேஷனில் கூட மக்கண்ட காணியில் சட்டத்தை கூட ஒழுப்புறோம். அவைகளுக்கு இடம் மாற்றி ஒழுக்கியாச்சு. நீ அங்கே போடுவினோம் ஒழுப்பி இருக்குது. அப்படி சட்டம் தண்ட கடமையாச்சு. சட்டமும் நீதியும் இப்போ வேறு ஒரு புறம்பானது. அரசாங்கம் தலை போடாது. அந்த வகையில் இதைவிட பலமான அதிகாரமிக்க ஒரு சட்டம், இலங்கை மக்களை பாதுகாக்கிற சட்டம் ஒன்று உருவாகும். அதில் ஜனாதிபதியின் சமந்தான், பிரதமரும் சமந்தான், நானும் சமந்தான், நீங்களும் சமந்தான். அப்படி ஒரு கட்டமைப்பு உருவாக்குறத நான் பயணம் செய்திருக்கிறோம். நல்லதொரு அரசியல் கலாச்சாரம் அமைஞ்சிருக்கு. இந்த அரசியல் கலாச்சாரத்தை பாதுகாப்பதற்கு அனைவரும் ஒத்துழைங்க. புதிய புத்தர் சிலை வைக்கிற சம்பந்தமாக உங்களுடைய கருத்து என்ன? எனக்கு இதை பற்றி ஒன்றுமே தெரியாது. அதில் நாங்கள் முடிவெடுத்து கொண்டிருக்கிறோம். அதில் காணிகளை விடுவிப்பதற்கான நடவடிக்கை எடுத்துக்கொண்டிருக்கிறோம். அது நல்லது தானே. யார் செய்தாலும் குத்துன அரிசியானா சரி, குத்துற அரிசிக்கு இல்லை ஓடி மாவல்றதுக்கு ஒரு சிலர் செய்கிறார். மக்கள் உணர்வார்கள். முனியப்பர் கோயில் கோயில போகிற பாதையில் தொல்லியல் திணைக்களம் பாதையை அடைச்சி தூணுகளை போட்டிருக்கு. இது தொடர்பாக நான் அமைச்சரிடம் தெரிவித்திருக்கின்றேன். இது கள ஆய்வு செய்ய வேண்டிய ஒரு இடம். நான் உடனடியாக தொல்லியல் திணைக்களம் தொடர்பு கொண்டு கேட்டிருந்தேன். அவர்கள் கூறுகின்றார்கள் மாநகர சபையிடம் கதைத்துத்தான் இதை போடுகின்றேன் என்று. அதற்கான எதிர்வரும் காலத்தில் நான் ஆணித்தனமாக அமைச்சரிடம் சொல்லியிருந்தேன். மக்களுக்கு இடையூறு இல்லாத வகையில் பாதுகாப்பு. நான் அவர்களிடம் கொஞ்ச கலாச்சார சீரிடம் இருக்கிறேன். அது ஃபுல்லாக புல்தரை பதிக்கப் போகிறார்கள் என்று கூறியிருந்தார்கள். புல்தரை பதித்து அழகான பிரதேசம் மாற்றப் போகிறார்கள். கோயில் வாசலை மறைவாட்டக்கூடிய இல்லை வாசலை இல்லை அது இல்லை இல்லை அதில் அவள் நான் தொடர்பு கொண்டு அவள் சொன்ன சொல்கிறேனே இன்றைக்கு முடிய கொண்டேன். அதில் கேட் போட்டு வாசலை விட போகிறோம்ட்டு நான் அமைச்சர்கிட்ட கேட்டேன். அதில் முன்னுக்கு சிறந்த இடமாக அமைப்பதற்கு பிரேரிக்க வேண்டும். ஏனென்றால் பக்கத்தில்
துறைப்பா ஸ்டேடியம் இருக்குது. அப்போ இது வந்து தொல்பொருள் திணைக்களத்தால் இங்கே இருக்கிற அரசு அதிகாரிகளால் முன்வைக்கப்பட்டது. அங்கே இது தொடர்பாக அங்கே இருக்க அமைச்சருக்கும் இதை நாங்கள் எதிர்காலத்தில் டிசிசியில் விவாதித்து இதற்கான பொறிமுறை ஒன்றை ஏற்படுத்தி அதுக்கான நடவடிக்கை எடுப்போம். நாங்கள் எதையுமே மக்களுக்கு என்ற இது வந்து இந்த அரசாங்கத்தில் முன்னே அரசாங்கத்தில் ஏற்படுத்தப்பட்டது தொடர்பு கொண்டு முன்னே ஏற்படுத்தப்பட்ட அந்த இல்லைகள் எல்லாம் வரையறுக்கப்பட்டது மானச கழித்து. இது தொடர்பாக மாவட்ட ஒருங்கிணைப்பு குழுவில் விவாதித்து அதற்கான முடிவுகள் எட்டப்படும். எங்கட அரசாங்கம் சர்வாதிகார போக்குக்கு செயற்படவில்லை. யாருடைய காணியை சுயரிக்கப்படவில்லை. அவ்வாறான ஜனநாயகமிக்க அரசாங்கம். அதனால் தான் மாவட்ட ஒருங்கிணைப்புகளை கூடுதலாக விமர்சிக்க கதைக்கப்படுகின்றன. முந்தைய மாவட்ட ஒருங்கிணைப்புகளை கொண்டு வர மாட்டாங்க. எல்லாமே சர்வாதிகாரம். அப்போ நாங்கள் மாவட்ட ஒருங்கிணைப்பு இது தொடர்பாக நானும் கதைக்க இருக்கின்றேன். இதற்கான பொருள் ஏனென்றால் ஜனநாயகம் எங்களுக்கும் கூட ஜனாதிபதி அவர் கூறியிருக்கிறார், உங்களது மக்களது பிரச்சனையை நீங்கள் கதையுங்கள் பயப்படாமல். அதனால் தான் பலர் இன்றைக்கு பார்லிமெண்ட் கதைக்கிறார்கள். நினைவாலயத்தில் கல் போடாமல் வாசல் விட்டுருக்கணும், கோயில் வாசலை மூடி இருக்கிறது இல்லை. இது தொடர்பாக நான் உங்களுக்கு சொல்லிட்டேன் தெளிவாக. மாவட்ட கூட்டத்தில் இது மீளவும் பரல அந்த சித்தவரி என்ன சொல்லுங்கள், மாவட்ட உங்களுக்கு கதைச்சு முடிவெடுத்து மக்கள் எதிர்ப்பாக இருக்குமா இருந்தால் மக்கள் தான் பெற. மக்கள் எப்போதும் ஒன்றுபட்டு இருப்பார்களா இருந்தால் பூரணமான இருக்கு. ஏன்னா மக்கள் வந்து சும்மா கேட்கலையே, கோட்டையை இடிச்சு விட கேட்கலையே. மக்கள் கேட்கறது பயணிக்கிறதுக்கு. அதனால் மக்களிட விருப்பங்கள் அறியப்படும். இது அந்த தொல்பொருள் திணைக்களத்திற்கு அதிகாரிகளால் செய்யப்பட்ட அஜெண்டா. அவர்கள் நில அளவை எடுத்து இந்த சர்க்குலரை முதலே செய்திருக்கிறார்கள். அதற்கான பொறிமுறை நான் இதை தொடர்பு கொண்டு கேட்டபடியே தான் அதை கேட்டு அந்த துறைவின் படிதான் நடக்கிறது. இது நிதி இப்போ தான் அரசாங்கம் விடுவிக்குதா, முந்தி விடுவிக்க இல்லையா? அரசாங்கம் நிதியை கொடுத்தோன்னே சில அந்த அதிகாரிகள கோட்பாடு நான் பார்க்குறேன். உண்மையாக பணவி இருக்குது, பனைக்கு உள்ளே கொஞ்சம் வச்சா இன்னும் பொறுத்த வரைக்கும் அது நாங்கள் மாவட்டங்களுக்கு நாங்கள் இருப்பேன் மக்கள்கிட்ட கேட்டுக்கோள். அப்போ இதுக்கு தான் மாவட்ட அப்போ கேட்பேன். அப்போ இதை வந்து டிசிசியில் கேட்சனீங்களா கதைச்சி செய்யுங்க. அப்போ முதல் அவர் சொல்லினா முதலே அப்ரூவல் எடுத்தாச்சுண்டு. இதுதான் முந்தைய அரசாங்கத்தில் அப்ரூவல் எடுத்தாச்சு என்று தான் சொல்லுவாங்க. அப்போ இது ஷெடியூலில் கிடந்தது. அப்போ வந்திருக்கு. இப்போ அரசாங்கம் நிதியை கொடுக்கல நடக்குது. இந்த மானச பில்டிங் செயற்படாமல் இருந்துச்சு, காசு இல்லை, தேர்தல் வைக்கல, காசு இல்லை. இப்போ அரசாங்கத்தில் காசு இருக்கு, கொடுக்குறோம் எல்லாத்தையுமே. அப்போ அரசாங்கம் சிறந்த முறை செய்து மக்களின் எதிர்பார்ப்புகளை நிறைவேற்றுவோம். விசேடமாக எங்களுடைய மக்களிடம் நாங்கள் கேட்டுக்கொள்கின்ற ஒரே ஒரு விடயம் தான், வேறு எதுவுமல்ல. இன்றைக்கு நாடு மாற்றம் அடைந்திருக்கின்றது. அரசியல் ரீதியான மாற்றங்கள் ஏற்பட்டிருக்கின்றது. அந்த மாற்றங்கள் என்பது நாங்கள் நினைக்கின்றோம், எங்களோட மனசாட்சி சொல்லுகின்றது வேறு எதுவுமல்ல, நாட்டு மக்களுக்கு சாதகமான சூழ்நிலையை ஏற்படுத்துகின்ற ஒரு அரசாங்கமாக நாங்கள் இருக்கின்றோம் என்று. அப்போ அந்த அரசாங்கத்திடம் சென்று நீங்கள் எதையும் பேசலாம், செய்யலாம், செய்து கொள்ளக்கூடிய வாய்ப்பு இருக்கும். அப்போ அவ்வாறான மாற்றங்கள் நிகழ்கின்ற பொழுது நாங்கள் இன்னமும் இதற்கு பிறகும் கூட இன்னமும் ஒரு குறுகிய வட்டத்தில் மாத்திரம் இருந்து கொண்டு எதையும் செயற்படுத்த முடியாது. அப்போ அந்த குறுகிய வட்டத்திலிருந்து நாங்கள் பரந்துபட்ட சிந்தனையை பரந்துபட்ட சிந்திக்க வேண்டியவர்களாக நாங்கள் மாறியிருக்கின்றோம். அப்போ அதனால் இவ்வாறான சிறிய உற்பத்திகளுக்கு, ஏனென்றால் இங்கு இவ்வாறான உற்பத்திகளில் ஈடுபடுகின்ற போது, இவ்வாறான கண்டுபிடிப்புகளில் ஈடுபடுகின்ற போது, கடந்த காலங்களில் இவ்வாறான கண்டுபிடிப்புகள் கண்டுபிடிக்கப்பட்டதன் பிறகு அது எங்களுடைய ஆட்சியாளர்களும் சரி, எங்களுடைய நிறுவனத்திலும் சரி, அதை சரிவர ஏறெடுத்து பார்க்காததன் விளைவாக அப்போ அந்த நிறுவனங்களை இன்றைக்கு வெளிநாடுகள் காசு கொடுத்து வாங்கியிருக்கின்றது எங்களுக்கு எல்லோருக்குமே தெரியும். இதனுடைய பேட்டன் அதிகாரத்தையும் கூட வேறு வேறு நிறுவனங்களுக்கு அல்லது வேறு வேறு நாட்டினருக்கு விற்கப்பட்டிருப்பதும் கூட எங்களுக்கு தெரியும். அப்போ அந்த நிலைமை இனியும் ஏற்படக்கூடாது என்பதுதான் எங்களுடைய தேவை. அந்த வகையில் இன்றைக்கு எங்களுடைய அரசாங்கம் என்ற வகையில் நான் இப்பொழுது இதை பார்த்ததன் பிறகு நான் நினைக்கின்ற எங்களுடைய எதிர்வரும் காலங்களில் இதற்குரிய அமைச்சரையும் வரவழைத்து உங்களோடு ஒரு உரையாடலும் செய்துவிட்டு, அது மாத்திரமல்ல அமைச்சில் இருக்கின்ற அதிகாரிகளையும் வரவழைத்து இது தொடர்பாக அமைச்சினூடாக என்னென்ன உதவிகள் செய்ய முடியுமோ அனைத்து உதவிகளையும் செய்வதற்கு முடியும் என்கின்ற தீர்மான நம்பிக்கை எனக்கு இருக்கின்றது. அதையும் நான் செய்து தருகின்றேன் என்கின்ற உத்தரவாதத்தை இந்த இடத்தில் நான் அளிக்கின்றேன். இந்த நாட்டில் விசேடமாக யாழ்ப்பாணத்தில் இருக்கின்ற மக்களிடம் ஒரு வார்த்தையை சொல்லுகின்றோம். நாங்கள் இன்றைக்கு பல்வேறு சவால்களை எதிர்கொண்டிருக்கின்ற மக்கள். அப்போ அந்த வகையில் நாங்கள் பார்க்கின்ற போது இன்றைக்கு விசேடமாக நாங்கள் இவ்வாறான கண்டுபிடிப்புகளை கண்டுபிடிக்கப்படுகின்ற போது
அந்த பிள்ளையை எப்படி வெளிநாட்டுக்கு அனுப்புறதுன்னு தான் நாங்கள் எங்களுடைய மண்டையில் எந்த நேரமும் ஓடிக்கொண்டோம். இங்கே இருக்கின்ற நல்ல படித்த இளைஞர்கள் வருகின்றார். ஓலெவல் ஏலெவல் பாஸ் ஆகின்ற பொழுது உண்மையிலே நாங்கள் தேடி பார்க்கின்ற பொழுது அவர்கள் ஒவ்வொரு நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்கின்ற பொழுது, அண்மையில் நான் வவுனியா பல்கலைக்கழகத்துக்கு சென்றேன். அங்கு அந்த இளம் கண்டுபிடிப்பாளர்களுடைய ஒரு கண்காட்சியுடன் இடம்பெற்றது. சிறிய பசங்கள் 10ஆம் கிளாஸ் படிக்கின்ற பிள்ளைகள், ஏலெவல் படிக்கின்ற பிள்ளைகள் அவர்களுடைய கண்டுபிடிப்பை பார்க்கின்ற பொழுது மெய்சிலுக்கின்ற நடவடிக்கையாக இருக்கின்றது. அப்போ அவர்களை ஊக்குவிக்கின்றோமா, அவர்களை முன்னெடுக்கின்றோமா, அல்லது அவர்களுக்கான ஒரு களம் அமைக்கப்படுகின்றதா என்று தேடி பார்க்கின்ற பொழுது இல்லாத குறைபாடு இருக்கின்றது. அப்போ அதன் காரணமாக அவ்வாறான நல்ல முயற்சியாளர்கள் என்ன செய்கின்றோம், வேறு எதுவுமல்ல, எப்படியாவது தன்ன பிள்ளையை வெளிநாட்டுக்கு அனுப்பிவிடுவோம் என்கின்ற ஒரு மனநிலைக்கு இன்றைக்கு விசேடமாக யாழ்ப்பாணத்தில் இருக்கின்ற எங்களுடைய பெற்றோருடைய மனநிலையாகவும் இருக்கிறது. அதுவும் ஒரு காரணம். மறுபுறத்தில் எங்களுக்கு எல்லோருக்குமே தெரியும், கடந்த காலங்களில் இருந்து வந்த அரசாங்கங்கள் எடுத்துக்கொண்டாலும் கூட எங்களுடைய பிரச்சனைகள் ஏறெடுத்தும் பார்க்கவில்லை. எங்களை ஓரம் கட்டியவர்களாக, எங்களை ஒதுக்கப்பட்டவர்களாக, எங்களை ஒடுக்கப்பட்டவர்களாக, அல்லது எங்களுடைய பிரச்சனைகளுக்கு செவிமடுக்காதவர்களாக, எங்களுடைய பிரதேச அபிவிருத்தியினுடைய முன்னேற்றத்தை பற்றி சிந்திக்காதவர்களாக இருந்ததன் காரணமாகவும் நாங்கள் அவ்வாறான ஒரு நிலைமைக்கு தள்ளப்பட்டோம். ஆனால் உங்களுக்கு எல்லோருக்கும் ஒரு விடயத்தை நாங்கள் சொல்லுகின்றோம், கடந்த காலம் கசப்பானது, அதில் எந்த மாற்றங்களும் கிடையாது. எங்களுடைய இளைஞர்களுடைய வாழ்க்கை எடுத்துக்கொண்டால் கடந்த காலம் என்பது கசப்பான வரலாறு. அப்போ அந்த கசப்பான வரலாறின் காரணமாகவே இன்றைக்கு எங்களுடைய பெற்றோர்களும் கூட அந்த கசப்பான அனுபவத்தினூடாகவே எங்களுடைய பிள்ளைகளை இனி எதிர்வரும் காலங்களில் இதை மாற்றி அமைக்க வேண்டும் என்கின்ற நிலையில் இருந்து வெளிநாட்டுக்கு அனுப்புகின்ற ஒரு போக்கு காணக்கூடியதாக இருக்கிறது. வெளிநாடுகளுக்கு செல்லுகின்ற எங்களுடைய பிள்ளைகளை நாங்கள் தேடி பார்க்கின்ற பொழுது, தற்போது நாங்கள் பார்க்கின்ற பொழுது அவர்களும் அங்கு சென்று பெரும் கஷ்டங்களையே சந்தித்திருக்கிறார்கள், பெரிய நெருக்கடியை சந்தித்திருக்கின்றார்கள். அல்லது இங்கிருந்து அங்கு செல்லுகின்ற மக்கள் என்ன செய்கின்றார்கள் என்று தேடி பார்க்க, இங்கு இருக்கின்ற யந்திரங்கள் மாதிரி அங்கு வேலை செய்கின்ற ஒரு நிலைமையே இருக்கின்றது. வேற பொழுதுபோக்கோ அல்லது வேற எந்த ஒரு செயற்பாடுகளை முன்னெடுக்க முடியாது, யந்திரங்களாக வேலை செய்கின்றவர்களாக. நானும் உலகத்தில் பல நாடுகளுக்கு சென்றிருக்கின்றேன், பல தோழர்கள், பல நண்பர்களை சந்தித்திருக்கின்றேன். அது யாழ்ப்பாணமா அல்லது கொழும்பா அல்லது கனடாவா, நோர்வேவா அல்லது லண்டனா, சகல பிரதேசங்களுக்கு சென்று அங்குள்ள மக்களோடு அன்பாக உரையாடுகின்ற பொழுது அவர்கள் சொல்லுகின்ற ஒரே ஒரு வார்த்தை வேறு, இலங்கையை போன்று, இலங்கையில் இருக்கின்ற சூழலை போன்று எங்களுக்கு எந்த ஒரு நாடும் கிடைக்காது. அப்போ அவகான அழகிய சூழல் இருக்கின்றது. அது மாத்திரமல்ல, அண்மையிலும் கூட ஒரு இந்த தித்வா புயலின் காரணமாக ஏற்பட்ட பாதிப்பு அளப்பரிய பாதிப்பு. அப்போ அந்த அளப்பரிய பாதிப்பின் காரணமாக இன்றைக்கு உங்களுக்கு தெரியும் 640க்கு அதிகமானவர்கள் இறந்திருக்கின்றார்கள். 170க்கு அதிகமானவர்கள் இன்னும் கூட மண்ணில் புதையுண்டு போயிருக்கின்றார்கள். அவர்களை இன்னும் கண்டுபிடிக்க முடியாதிருக்கின்றது. பல்லாயிரக்கணக்கான, அதாவது 6 பில்லியன் ரூபாய்க்கு அதிகமான நட்டம் ஏற்பட்டிருக்கின்றது. சுனாமியில் ஏற்பட்ட அனர்த்தம் கூட எங்களுக்கு $1 பில்லியன் தான் எங்களுக்கு நட்டம் ஏற்பட்டது. ஆனால் இந்த தித்வா புயலின் காரணமாக 6 பில்லியன் ரூபாய் எங்களுக்கு நட்டம் ஏற்பட்டிருக்கின்றது. பெரிய பாதிப்பு ஏற்பட்டிருக்கின்றது. பெரிய ஒரு சவால் இருக்கின்றது இந்த நாட்டை கட்டி எழுப்புகின்ற வேளையில். அப்போ அந்த கட்டி எழுப்புகின்ற போது அவ்வாறான ஒரு சவால் இருக்கின்ற பொழுது அந்த சவாலிலிருந்து எங்களுடைய நாட்டை மீட்டெடுக்க முடியும் என்கின்ற ஒரு நம்பிக்கை இருப்பது வேறு எதுனாலும் அல்ல. இவ்வாறான அனர்த்தங்கள் ஏற்படுகின்ற பொழுது எங்களுடைய மக்கள் அந்த நேரத்தில் நாங்கள் பார்க்கின்ற பொழுது அவர்கள் ஜாதியா, மதமா, இனமா, குலமா அல்லது பிரதேசங்களை எதையும் பாராது அந்த பாதிக்கப்பட்ட மக்களை தாங்களுடைய குடும்பம் பாதிக்கப்பட்டது போன்று அரவணைத்துக் கொள்ளுகின்ற போக்கு இருக்கின்றது. அவர்களுக்கு உதவி செய்கின்ற மனப்பான்மை இருக்கின்றது. அவர்கள் கை கொடுத்து தூர்க்க வேண்டும் என்கின்ற மனநிலை இருக்கின்றது. அதனால் இந்த நாட்டை கட்டி எழுப்ப முடியும் என்கின்ற திடமான நம்பிக்கை எங்களுக்கு இருக்கிறது. அந்த வகையில் நாங்கள் பார்க்கின்ற போது விசேடமாக அண்மையில் நான் முதலில் சொன்னது போன்று ஒரு ஆஸ்திரேலியாவிலிருந்து ஒரு இளைஞர் இந்த தித்வா புயலில் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு உதவி செய்கின்ற பொழுது அவர் சொன்ன ஒரு வார்த்தை, எனது வாழ்க்கையில் முதலாவது எக்ஸ்பீரியன்ஸ் தான். அதாவது மற்றவர்கள் பாதிக்கப்படுகின்ற பொழுது ஏனைய மக்கள் அனைவரும் ஒன்று சேர்ந்து அவர்களை பாதுகாப்பதற்காக
இவ்வாறு ஒற்றுமையாக செயல்படுவது எனது கண் குளிர்ச்சியாக பார்க்கின்றேன். இது எங்களுடைய நாட்டில் என்றால் அப்படியாப்பட்ட சம்பவமே இடம்பெறுவதற்கான வாய்ப்பில்லை என்று அவரை கூறும். அப்போ அவ்வாறான ஒரு நாடு, அப்போ அடுத்த அழகிய தீவு, அப்போ அந்த அழகிய தீவு இன்றைக்கு நாசமாக்கப்பட்டிருக்கின்றது என்பது உண்மை. உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும், 1952ஆம் ஆண்டு 68% இருந்த காடுகள் இன்றைக்கு 27% குறைந்திருக்கின்றது. என்ன காரணம் என்றால் வேறு எதுவுமல்ல, உண்மையிலேயே எங்களுடைய ஆட்சியாளர்களுடைய அசமந்த போக்கு, எங்களுடைய இயற்கையை பற்றி நேசிக்காதவர்கள், இயற்கை சூழலை பற்றி நேசிக்காதவர்கள், மரம் செடி கொடிகளை நேசிக்காதவர்கள், எங்களை மலைகளை நேசிக்காதவர்கள், அவ்வாறான நபர்களால் ஆளப்பட்ட தேசம் என்பது உண்மையிலேயே இவ்வாறான அனர்த்தத்துக்கு உள்ளாகின்ற தேசமாக இன்றைக்கு மாற்றியிருக்கின்றார். இதான் உண்மை. அதனால் இந்த நிலைமைகளில் இருந்து இதை மீட்டெடுத்து நாளைக்கு எங்களுடைய பிள்ளைகளுக்கு நல்லதொரு தேசத்தை நாங்கள் பெற்றுக் கொடுக்கப்பட வேண்டிய தேவை இருக்கின்றது. அதன் நிமித்தமாகவும் விசேடமாக இனி வரும் காலம் என்பது எங்களுடைய கைகளை ஊன்றி கரணம் பாய்கின்ற ஒரு காலமாக இருக்க வேண்டும். அவ்வாறு கரணம் பாய்கின்ற வேளையில் இன்றைக்கு இந்த கருடன் நிறுவனம் ஆரம்பித்திருப்பது எங்களுக்கு ஒரு மகிழ்ச்சியாக இருக்கின்றது. அதனால் அவர்களுக்கு மீண்டும் எனது வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொண்டு, விசேடமாக இன்றைக்கு இங்குள்ள மக்களிடம் நாங்கள் கேட்டுக்கொள்கின்றோம், இனியும் பாராது இந்த நிறுவனத்திற்கு உங்களுடைய பூரணமான ஒத்துழைப்பை தாருங்கள். இதை முடிக்குமான மட்டும் விளம்பரம் செய்யுங்கள். என்ற இதில் பல்வேறு குறைபாடுகள் இருந்தால் குறைபாடுகளை நிவர்த்தி செய்து கொள்வோம் என்ற ஒரு நேரம் வாகனத்தை ஓடிக்கொண்டிருக்கின்ற போது ஏதாவது சிறிய குளறுபடி ஏற்பட்டு வந்தா பாரு, எங்களுடைய இலங்கையில் உற்பத்தினால தான் இந்த பிரச்சனை வந்துச்சு அப்படிங்கிற குறைபாடை சொல்லாது. அது எங்களுடைய பிள்ளைகள் செய்தது, எங்களுடைய இளைஞர்கள் செய்தது. அதனால் எந்த குறைபாடாக இருந்தாலும் கூட அந்த குறைபாடுகளை நிவர்த்தி செய்யக்கூடிய ஆற்றலை எங்களுடைய பிள்ளைகளுக்கு கொடுங்கள். இதை நிறுவனத்தினுடைய உரிமையாளர்களுக்கு கொடுங்கள். இதில் 100க்கு அதிகமான இளைஞர்கள் வேலை செய்வதாக கூறினார். அவர்களிடம் பெற்றுக் கொடுங்கள். அதன் மூலமாக நிச்சயமாக நாளைக்கு நல்ல நல்ல உற்பத்திகளை செய்வார்கள், நல்ல ஒரு கண்டுபிடிப்புகளை பிடிப்பார்கள் என்ற திடமான நம்பிக்கை இருக்கின்ற. அந்த வகையில் விசேடமாக எங்களுடைய பெற்றோர்கள், எங்களுடைய மக்கள், விசேடமாக நாங்கள் எதிர்கொண்டிருக்கின்ற பல்வேறு சவால்கள் இருக்கின்றது. இந்த இயற்கை பேரணத்தின் காரணமாக இன்றைக்கு நாடு முழுவதும் பாதிக்கப்பட்ட நிலைமை இருக்கின்றது. அந்த நிலைமையிலிருந்து எங்களுடைய நாட்டை, எங்களுடைய பிரதேசத்தை, யாழ்ப்பாணத்தை மீட்டெடுக்க வேண்டிய தேவை இருக்கின்றது. கடந்த காலங்களில் எமது நாட்டில் மக்கள் மத்தியில் பல்வேறு முரண்பாடுகள் ஏற்படுத்தப்பட்டிருக்கின்றது. அந்த முரண்பாடுகளின் காரணமாக இன்றைக்கு எங்களுடைய மனங்களில் இன்றைக்கு கசப்பான உணர்வுகளை ஏற்பட்டிருக்கின்றது. அந்த கசப்பான உணர்வின் காரணமாக இன்றைக்கு தமிழன் என்றும் சிங்களம் என்றும் முஸ்லிம் என்றும் ஜாதி ரீதியாக, மத ரீதியாக, இன ரீதியாக பிரித்து பார்க்கின்ற நிலைக்கு இன்றைக்கு எங்களுடைய ஆட்சியாளர்கள் எங்களை கொண்டு வந்திருக்கின்றார்கள். ஆனால் அன்பர்களே, கடந்த ஒரு வருடமாக தேடி பாருங்கள், ஒரு சில குறைபாடுகள் இருந்திருக்கலாம். ஆனால் கடந்த ஒரு வருடம் மாத்திரமே இந்த நாட்டில் இனவாதம் பேசப்படாத ஒரு ஆட்சி இருக்குமாக இருந்தால் அது வேறு எதுவுமல்ல, தேசிய மக்கள் சக்தியினுடைய ஆட்சியாகும். அப்போ அந்த வகையில் நாங்கள் பார்க்கின்றோம், இந்த இனவாதம் என்பதே இன்றைக்கு நேற்றல்ல, இன்றைக்கு எங்களுக்கு காலமாக அது லெனின் தோல் சொல்வார், அதாவது இனவாதம் என்பது, மதவாதம் என்பது மக்களுடைய மண்டையில் கரல் பிடிச்சி போன ஒன்று. அப்போ அதனால அதுக்கு பெட்ரோல் போட்டு அதுக்கு ஆயில் போட்டு ரிப்பேர் பண்ண முடியாது. அந்த வகையில் இன்றைக்கு தமிழா, சிங்களமா, முஸ்லிமா, அல்லது பௌத்தமா, இந்துவா, அல்லது கிறிஸ்டியனியா, அல்லது இஸ்லாம் எடுத்துக்கொண்டாலும் கூட அந்த மத ரீதியாகவும் சரி, இன ரீதியாகவும் சரி, தாங்களுடைய மனங்களை இன்றைக்கு சுத்தப்படுத்துவதற்கு பதிலாக அசுத்தப்படுத்தப்பட்ட நிலைமை இருக்கின்றது. அப்போ அந்த நிலைமையில் இருந்து இன்றைக்கு மக்களை, மனிதர்களை நேசிக்கின்ற, மதங்களை நேசிக்கின்ற, மற்ற மதங்களுக்கு மதிப்பளிக்கின்ற, எல்லா மதங்களையும் வரவேற்கின்ற ஒரு மனநிலை பக்குவமுடையவர்களாக இருக்கின்றோமா என்று தேடி பார்க்கின்ற பொழுது இல்லை. அப்போ அதன் காரணமாக எங்களுக்கு இருக்கின்றது. இவ்வாறான பிரச்சனைகள் வருகின்ற பொழுது, இவ்வாறான தொழில்நுட்ப கண்டுபிடிப்புகள் வருகின்ற பொழுது அது உலகம் நாங்கள் பார்க்கின்றோம். அவன் யார், எவர், எந்த பிரதேசம், எந்த ஜாதி என்ற அடிப்படையிலும் பார்க்கின்ற ஒரு மனநிலையும் கூட இருக்கின்றது. அதையும் உடைத்தெறிய வேண்டும். எல்லா விதத்திலும் உடைத்தெறிந்து நாளைக்கு ஜாதி இல்லாத, மதம் இல்லாத நல்ல பிள்ளைகள் மாத்திரம் இருக்கின்ற, மனிதாபிமானத்தை நேசிக்கின்ற பிள்ளைகள் இருக்கின்ற, இயற்கையை நேசிக்கின்ற பிள்ளைகள் இருக்கின்ற
ஒரு நாட்டை உருவாக்க வேண்டும் என்றால் நாங்கள் இப்பொழுது ஆரம்பித்திருக்கின்ற இந்த கருடன் நிறுவனத்திற்கு எங்களுடைய பூரணமான ஒத்துழைப்பினை பெற்றுக் கொடுக்கப்பட வேண்டும் என கேட்டுக்கொண்டு அதற்காக அந்த கருடன் நிறுவனத்திற்கு இந்த நெப்டியூன் நிறுவனத்திற்கு எங்களால் இயன்ற உயர்ந்த பட்ச உதவியினை செய்வதற்கு எங்களுடைய அரசாங்கம் முன்வரும் என்று கூறிக்கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுகின்றேன். நன்றி. வணக்கம்.